தின கொண்டாட்டங்கள் நமது கலாச்சாரத்தை சீரழிக்கிறதா இல்லையா என்பதை குறித்தும் ஒரு புதிய தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். காதலர் தின கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் நடக்கக்கூடிய கலாச்சார சீரழிவுகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா என்பதை குறித்து தான் நம்ம விவாதிக்க இருக்கின்றோம். காதலர் தின கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் இது முழுக்க முழுக்க வணிகமயமாகிவிட்டதோ என்கின்ற ஒரு சூழலும் இருக்கிறது. என்ன பார்த்தீங்கன்னா, அன்றைக்கும் காதல் இருந்தது, இப்படி அதுக்குன்னு ஒரு தனி தினம் இல்லை, அதுக்குன்னு இவ்வளோ பெரிய கொண்டாட்டங்கள் இல்லை, அதுக்குன்னு செலவு கட்டுறது கிடையாது. இன்னைக்கு காதலுக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்கலாம், என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு ஒரு வருஷமாக யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆகவே இதையெல்லாம் தவிர்த்து உண்மையான காதல் எது, இந்த காதலர் தின கொண்டாட்டங்கள் தேவையா இல்லையா, இது கலாச்சார சீரழிவா என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வந்து தௌஹீத் ஜமாத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு முகமது யூசுப் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. இது நம்மளுடைய கலாச்சாரம் தெரியுமா? கெட்டிய மனைவியா இருந்தால் கூட தன்னுடைய வீட்டுல தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோட பார்ப்பதற்கு வெக்கப்படுவாங்கல்ல, எப்படிடா தொடர்றது, எப்படிடா பேசுறதுன்னு. இது நம்ம கலாச்சாரம். இன்னைக்கு என்ன நிலை தெரியுமா? பொது இடங்கள், ஒரு பீச் இருக்கு, பார்க் இருக்கு, பஸ், ட்ரெயின், எல்லா மக்களும் பார்க்கிற இடத்துல 4 செவுத்துக்குள்ள நடக்கக்கூடிய அந்தரங்கமான நிகழ்வுகள் எல்லாம் ஓப்பனா இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெக்க உணர்வே இல்ல. எந்த அளவுக்கு தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, எங்க காதல் எப்படி காதல் தெரியுமா, ஆழமான காதலும் பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சார்? அண்டர் கிரவுண்ட்ல பண்றதுதான் ஆழமான காதல். இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு. கலாச்சார சீர்கேடுடைய உச்சகட்டமே இந்த காதல் தின கொண்டாட்டம் தான். ரோஜா, நான் வந்து டெல்லியில ஒரு ஹிந்தி SMS வாய்ஸ் SMS ஒன்று கேட்டேன் எங்களுடைய அமைப்பினுடைய கூட்டத்தில். அதில் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய ஆண்கள் இளைஞர்கள் இந்து பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து இஸ்லாமிய பெண்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு இந்துவும் 100 இஸ்லாமிய பெண்களை இந்துவாக மாற்ற வேண்டும். நீ உண்மையான இந்துவாக இருந்தால் இந்த வாய்ஸ் SMS 100 பேருக்கு அனுப்பு என்ற ஒரு வாய்ஸ் SMS உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது. சார், உங்களுடைய கருத்தா நீங்க இது ஒரு கலாச்சார சீரழிவா பாக்குறீங்களா? கலாச்சார சீரழிவுன்றதை விட ஒரு நாளை தேர்வு செய்து இந்த நாள் வந்து இதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதே அது ஒரு அறிவார்ந்த செயலாக நான் பார்க்கல. ஆசிரியருக்காக ஒரு தினமோ, தந்தையருக்காக ஒரு தினம், தாய்க்காக அன்னையர் தினம், இப்படின்னு வருஷத்துல ஒரு நாளை தேர்வு செய்து அந்த நாள் இதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி கொண்டாடப்படக்கூடிய எந்த ஒரு தினமாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் மட்டும் அன்னையரை நினைச்சு பார்க்கறது, மற்ற இருக்கக்கூடிய 364 அந்த அம்மா வந்து எங்க சுத்துது, எங்க போகுது, என்ன வருது, பெற்றெடுத்த தாய் தந்தையை பார்க்கறது இல்லை. இப்படித்தான் எந்த ஒரு தினமாக இருந்தாலும் நம்ம பார்க்கிறோம். அதனால ஒரு நாளை தேர்வு செய்து இதற்காக நாங்கள் கொண்டாடுகிறோம் அப்படி அல்ல. அந்த நாளை நீங்கள் அன்னையருக்காகவோ, தொழிலாளருக்காகவோ, தந்தைக்காகவோ, காதலுக்காகவோ எதற்காக நீங்கள் தேர்வு செய்தாலும் மனிதன் என்கிற அடிப்படையில் அதுல ஒரு உணர்வு இருக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். இது உணர்வு சம்பந்தப்பட்டதா தெரியல. அந்த ஒரு நாள் வந்துருச்சா, அந்த நாளை செலிப்ரேட் பண்ணு, அந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக போய் அம்மா கௌரவப்படுத்து, அந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோமோ இந்த காதலை கௌரவப்படுத்து என்று பேசுவதெல்லாம் ஒரு செயற்கை செயலாகத்தான் பார்க்கிறோமே தவிர அது ஒரு உணர்வு பூர்வமாக அது இருக்கிறதாக எனக்கு தெரியல. அடுத்தது என்னன்னா, இப்ப காதல் கூடுமா கூடாதா என்பது விவாதம் அல்ல. காதல் இல்லை என்று சொன்னால் மனிதன் கிடையாது. மனித பிறப்பு என்று சொன்னால் நிச்சயமாக அவன் காதலிக்கக்கூடிய, தன்னுடைய துணையை நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவனாகத்தான் இருக்க முடியும். அதற்கு அப்பாற்பட்டவனாக மனிதனை பார்க்க முடியாது. ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டா, காதலின் பெயரால் நடைபெறுகின்ற சம்பவங்கள், காதலின் பெயரால் நடைபெறுகின்ற கொண்டாட்டங்கள், இது நமக்கு ஏற்றதா, நமக்கு ஏற்றதா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தமிழகத்திற்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு ஏற்றதா அப்படின்னு நான் பார்க்க விரும்பல. இது நம்முடைய இந்திய நாட்டுக்கு ஏற்றதா என்று நான் பார்க்க விரும்பல. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கொண்டாட்டம் தேவையா என்றும் நான் பார்க்கல. நான் பார்ப்பது என்னன்னு சொன்னா, இது மனித குலத்திற்கு ஏற்றதா என்று பார்த்தோமே ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காதலின் பெயரால் செய்யப்படக்கூடிய எல்லா காரியங்களுமே, அது ஒரு நாளில் நடைபெறுகிற கொண்டாட்டமாக இருக்கலாம், மற்ற நாட்களில் இவர்கள் காதலர்கள் என்று சொல்லி இவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கலாம், அத்தனையுமே மனித குலத்திற்கே எதிரானது என்பதுதான் பொதுவாக நான் சொல்லக்கூடிய என்னுடைய பார்வையாக இருக்கு. எதனால் இப்படி சொல்றேன்னா, காதல் என்கிற விஷயம் என்பது வேற. இன்னைக்கு அது எப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதுல ஒரு தூய்மை கிடையாது. இதுதான் அடிப்படையான விஷயம். பேசக்கூடியவர்கள் உண்மையிலேயே காதல் என்பதில் ஒரு பரிசுத்தம் இருக்கிறது, காதல் என்பது ஒரு தூய்மையானது என்று அவர்கள் பார்ப்பார்கள் என்று சொன்னால் அதை யாருமே இந்த கொண்டாட்டங்களையோ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த காதல் என்கிற பேர்ல செய்யக்கூடிய இந்த கூத்துக்களை எல்லாம் யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்கணுங்க. திருமணமான பிறகு ஒரு கணவன் மனைவியை நேசிக்கணும். திருமணத்திற்கு முன்பு கூட ஒரு ஆணும் பெண்ணும் நேசிப்பது தவறல்ல. எனக்கு பிடித்திருக்கிறது,
இது மேட்ச் ஃபார் ஈச் அதர், எனக்கு இவள் அவளுக்கு நான் என்று என்னுடைய உள்ளம் சொல்லுகிறது என்று சொல்லி ஒரு உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் 100% எல்லா மக்களும் அதை ஆதரிப்பாங்க. அதுக்கு யாருமே எதிராக நிற்க மாட்டாங்க. இது கலாச்சாரம் சீரழிவு என்று சொல்லி யாரும் பேச மாட்டாங்க. இன்று நடைபெறுகிற காதலாக இருக்கட்டும், அதற்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அந்த கொண்டாட்டத்தை எதிர்க்கக்கூடியவர்களை ஏதோ பிற்போக்குவாதிகளாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு உண்மையை ஒத்துக்கணும். இன்னைக்கு நடைபெறுகின்ற இந்த காதலும் காதலர் தின கொண்டாட்டங்களும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா தேடி போயிட்டு காதலை கொப்பளிப்பாங்களாம். இவங்க உள்ளத்துல இருக்கிற காதலை அங்கேதான் இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களாம். ஏன்பா அப்படி இடத்தை தேர்வு செய்றீங்க? வெட்ட வெளியில கொளுத்துற வெயிலில் அமர்ந்து கொண்டு பீச்சிலே ஒரு ஆணும் பெண்ணும் செய்யக்கூடிய காதலுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? காதலர் தினம் கொண்டாட்டம் என்கிற பெயர்ல ஈசிஆர்ல முட்டுக்காடுக்கு ஒருத்தரும் கண்ணில் தென்படாத ஒரு இடங்களுக்கு ஒரு பெண்ணை அழைத்து சென்று அந்த இடத்தில் அவன் என்ன சீரழிக்கிறான் என்று தெரிந்து கொண்டுதான் காதலுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? இந்த மாதிரியான காதல் தியேட்டருக்கு போவான். எந்த தியேட்டருக்கு போவான்னு நினைக்கிறீங்க? எந்த தியேட்டர்ல நல்ல படம் ஓடுதோ, எந்த தியேட்டர்ல கூட்டம் அதிகமாக இருக்குதோ அதை கரெக்டா லிஸ்ட் எடுத்து அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டு எந்த தியேட்டர்ல ஜனமே இல்லையோ அங்க கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறான். அப்பட்டமாக மனசாட்சியோடு பேசுவதாக இருந்தால், மனிதாபிமானத்தோடு மனசாட்சியோடு கண்ணுக்கு முன்னாடி சமூகம் எப்படி அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து அந்த வழியில் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருந்தால், இன்னைக்கு செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. உண்மை காதலும் பேசுறீங்க, உட்கார்ந்துட்டு பேசுறீங்க, அது கள்ளக்காதல பேசுறாங்க, நாங்க உண்மை காதல பேசுறோம். இவர்கள் சொன்ன அந்த ஜோடி மாதிரி ஒரு உண்மை காதலை இன்னைக்கு காட்டுங்க பார்க்கலாம். அவர்கள் சொன்னார்களே, நான் பைக்கில் உட்கார்ந்தது கிடையாது, நான் தியேட்டருக்கு போனது கிடையாது, அந்த அந்த பரஸ்பரம் அந்த அன்பு, ஒருத்தன் ஒருத்தியை உள்ளபூர்வமாக நேசிக்கின்ற அந்த நேசம் இன்னைக்கு கிடையாது. உள்ளத்தை தாண்டி அந்த உடலை நேசிக்கக்கூடிய நேசத்திற்காகத்தான் இல்லாத ஆள் இல்லாத நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு ஒரு ஜோடியை கூட்டிட்டு போறான். ஏன்பா அப்படி கொண்டு போய் சீரழிக்கிற? அப்படி சீரழித்து விட்டு காதலர் தினத்தை எதிர்க்கிறார்கள், அதை கண்டிக்கிறாங்க, கொண்டாட்டத்தை மறுக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, இது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இன்னைக்கு உலகத்துல இல்ல. இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கு. காதலுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் இன்றைய காதலுக்கு, அதாவது தூய்மையாக இருக்கக்கூடிய இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காதலுக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல. காதல் என்கிற பெயரிலே செய்யக்கூடிய காம சேட்டைகளுக்கு எங்களுக்கு லைசன்ஸ் கொடுங்க என்று சொல்லி பிப்ரவரி 14 தூக்கி பிடிக்கக்கூடியவர்களுக்காக நாம சொல்றோம். இது மதச்சார்பின்மையை உடைக்கிறதுன்னு சொல்லாதீங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு நீ நானும் வேற மதம், நீ நானும் வேற ஜாதி, இந்த லவ் மூலமாக நம்ம ரெண்டு பேரும் இந்த தேசத்துக்கு நன்மை செய்யறோம்னு சொல்லல, கிடைக்கிற வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அனுபவிக்கக்கூடிய காதலாகத்தான் இன்னைக்கு இருக்கு. அப்படி உடலை ருசிக்கக்கூடிய, உடலை அனுபவிக்கக்கூடிய மனசாட்சியோட சொல்லுங்க, நான் தொடல, என் காதல் என்பது என்னுடைய உள்ளமும் அவளுடைய உள்ளமும் உள்ளத்தால் இணைந்த காதல் என்று சொல்வதற்கு யாருக்கு தெம்பும் தைரியமும் இருக்கு? முடியாது. தொட்டு பார்க்கறான், உரசி பார்க்கறான். காதலர் தின கொண்டாட்டம் என்பது சமூகத்திலே கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தது. காதலிக்கக்கூடியவர்கள் பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். பெண்கள் கடுமையான முறையிலே ஏமாற்றப்படுகிறார்கள். இது என்னன்னா, நான் ஏதோ பெண்களை நம்ம போக பொருளா பார்க்கறன்ற மாதிரி சொல்றாங்க. ஒழுக்கத்திற்கு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய பார்வை போக பொருள் பார்வை அல்ல. ஆனால் ஒரு பெண்ணை அவன் குடும்பத்துக்கு தெரியாம, இவருடைய குடும்பத்துக்கும் தெரியாம தனியாக டேட்டிங்னு கூட்டிட்டு போறது, இல்ல டேட்டிங்ன்ற பேர் இல்லாம வேற ஏதாச்சும் பேரை வைத்துக் கொண்டு நீங்கள் அழைத்து சென்று அந்த பெண்ணோடு நீங்கள் சல்லாபமாக இருப்பதைத்தான் நீங்கள் காதல் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் அது காதல் அல்ல, அது காமம். இதனால் பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். சமூகத்திலே கடுமையான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அதனால இந்த வெளிநாட்டவர்களுக்கு அது பொருந்தும், இந்த நாட்டிற்கு பொருந்தாது. மேலை நாட்டு கலாச்சாரம் நமக்கு வேண்டாம். இந்த நாட்டிலே ஒழுக்கமும் நாகரிகமும் பண்பாடும் இன்னும் மிச்சம் இருக்கு. மிச்சம் இருப்பதை ஜெனரேட் பண்ணி உயர்த்துவதற்கு தான் பாடுபடணுமே தவிர மேலை நாட்டு கலாச்சாரம் அவர்களுடைய பார்வையை நம் நாட்டு மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது பெரும் அழிவுக்கு கொண்டு செல்லும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை கடுமையான முறையில பாதிக்கும். உறவு என்பது அழகான ஒரு செட்டப்ல இருக்கு, அதை எல்லாம் சீர்குலைக்கும் விதமாகத்தான் போகுமே தவிர இது ஒரு பிற்போக்கு பார்வையாக பார்க்காதீங்க. சமூகத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு பாருங்க. நன்றி. சீரழிவா இல்லைங்களா? காதல் என்ற இந்த சீரழிவினால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏராளமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. எத்தனையோ பெற்றோர்கள் இந்த அவன் பாட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்ப காதல்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, கூட்டிட்டு வந்துருவாங்க. சில பெற்றோர்கள் நான் உன்னை எத்தனை வருஷமா உன்னை வளர்த்தேன், எவ்வளவு ஆளாக்கி வளர்த்தேன், எவ்வளவுக்குள்ள கஷ்டப்பட்டேன், என்ன சின்ன வயசுல இருந்து என்னென்ன உதவிகள்லாம் நான் உனக்கு செஞ்சேன், அவ்வளவு செஞ்சுட்டு உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அல்லது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய உரிமை எனக்கு இல்லையா என்கிற மாதிரியாக அந்த பெற்றோர்கள் அழக்கூடிய அழுவையும்
அதோடு அவர்களுடைய உறவு, அதாவது பெற்றோர் மீது உள்ள காதல் மைனஸ் ஆயிருது, அவங்களுடைய குடும்பத்தார் உள்ள காதல் மைனஸ் ஆயிருது. ஒரே ஒரு நபரை அண்டி அந்த பெண்ணு போகுது, அதனுடைய வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை ஆயிருது. கற்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது. இதுல பெண்ணடிமைத்தனம் இல்லை. நாம் சொல்லக்கூடிய இந்த காதலர் தின கொண்டாட்டத்தினால் ஏற்படக்கூடிய சீரழிவு என்பது பெண்களுக்கு எதிரான, அவங்களுடைய உரிமைகளுக்கு எதிரான ஒரு விஷயமும் அல்ல. இந்த கொண்டாட்டம் என்கிற பெயரில் பெண்கள் போக பொருளாக பயன்படுத்தப்படுகிறார்கள். பெண்களுடைய வாழ்வு சீரழிகிறது. குடும்பத்தார்கள், பெற்றோர்கள் ஒரு பையன் பொண்ணு மேல, ஆண் பெண் மீது, தன் பிள்ளைகள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அத்தனையும் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. இவன் நல்லா படிப்பான், நல்லா வளருவான், இவனுடைய படிப்புக்காக கடன்பட்டு உடன்பட்டு எவ்வளவோ சிரமப்பட்டு பெற்றோர்கள் படிக்க வைக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் இந்த காதல் என்கிற ஒரு மோசமான இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த மோசமான கலாச்சார சீரழிவு நிறைந்த இந்த காதலின் பின்னாடி சென்று பெற்றோருடைய நம்பிக்கையை குழி தோண்டி புதைக்கிறார்கள். கொலைகள் அதிகரிக்கிறது. இவன் ஜோடியா செத்து போறான், இல்லாட்டி அவளை கொல்றான், அவ கிடைக்கலனா இவனை செத்துக்கிறான். இப்படின்னு தற்கொலைகளாக இருந்தாலும் சரி, பிறரை பழி வாங்குவதாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களுக்கு எதிராக செய்கின்ற துரோகங்களாக இருந்தாலும் சரி, காதலிக்கிறதுக்காக ஒரு பெண் ஒரு பையனை நம்பி நெருங்கி வரும்பொழுது அவளை பயன்படுத்தி அவளை சேதப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இன்றைய நடைமுறையில் காதல் என்கிற பெயரிலே இவர்கள் சுற்றி தெரியக்கூடிய அனைத்துமே கலாச்சாரத்தை சீரழிக்கும், மனித குலத்தினுடைய நல்ல வாழ்க்கைக்கு எதிரானது என்பதை சொல்லிக் கொள்கிறோம். இந்த கொண்டாட்டம் என்பது இன்றைய பேச்சில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காதல் என்பது அத்தனையுமே சமூகத்தை, எல்லா தரப்பு மக்களையும், மேலிருந்து பெற்றோர்கள், பிள்ளைகள், அவருடைய ஜெனரேஷன் என்று அனைத்து தரப்பு மக்களையும் கடுமையாக முறையில் பாதிக்கும். இதனால் எந்த விதமான ஜாதி மத ஒழிப்பும் ஏற்படாது. இது சீரழிவுக்குத்தான் வித்திடும் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன்.